நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. குடியிருக்க மக்களுக்கு பட்டா வழங்கு வஞ்சிக்காதே ஏழை எளிய மக்களை வஞ்சிக்காதே ஏழை எளிய மக்களை ஏமாற்றாதே பட்டா வழங்கு சுமார் சின்னகாவனம் பெரியகாவனம் பகுதி மக்கள் சுமார் ஒரு 100 வருட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரியமிக்க ஒரு கிராமம், பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு கிராமம். இங்கே வாழ்ந்துகின்ற மக்களுக்கு இந்நாள் வரை பட்டா கிடைக்கவில்லை. ஒரு அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது பத்திரப்பதிவு துறையே, உனக்கு கணினி பட்டா பெற்றால் மட்டுமே தான் நீ பத்திரம் பதிவு செய்ய முடியும். பத்திரம் பதிவு செஞ்சால் மட்டுமே தான் நான் என் வாரிசுக்கோ இல்லை என்னுடைய கல்வி என் குழந்தை படிப்பு செலவுக்கோ ஒரு திருமண செலவுக்கோ ஒரு சொத்தை மாற்ற வேண்டும், விற்க வேண்டும் என்று சொன்னால் பத்திரப்பதிவில் வேலை செய்யவில்லை. காரணம் அவர் சொல்ற காரணம், புதிய ஒரு உத்தரவு வந்திருக்கிறது, கணினி பட்டா ஆன்லைன் பட்டா பெற்றால் மட்டுமே தான் அதை நான் உங்களுக்கு சரிவர செய்து கொடுன்னு சொல்றாங்க. நாங்க எங்க குழந்தை படிப்பு செலவுக்கு ஏதோ 1-2 சென்ட் சேர்த்து வச்ச சென்ட்டுக்கு எங்களுக்கு பட்டா இல்லை. அது கேட்க போய் சர்வே பண்ணி ஆய்வு செய்யணும்னு சொல்லி ஒரு காலம் முன்பாகவே சின்னகாவனம் பெரியகாவனம் பகுதியில் இருக்கிற கவுன்சிலர், சின்னகாவனம் கவுன்சிலர், எங்க ஊர்ல இருக்கிற பெரியவங்க, ஊர்ல இருக்கிற பெரியவங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து பலமுறை மனு கொடுத்தும் கூட இந்த வருவாய்த்துறை இந்த தமிழக அரசு கண்டு கொள்ளவில்லை. எல்லா இதுலயும் ஆய்வு செய்து அவர்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு 1 சென்ட்டோ 2 சென்ட்டோ 400 ஸ்கொயர் ஃபீட்டோ 300 ஸ்கொயர் ஃபீட்டோ ஒரே ஒரு வாழ வீடு தான் 20 இதுக்கு பட்டா கேட்டுதான் நாங்க பல வருஷ காலமா போராடி இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த வருவாய்த்துறையோ தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை. பத்திரப்பதிவில் அப்படி ஒரு உத்தரவு போடுறான், வருவாய்த்துறையில கேட்டா சரியா பண்ணி கொடுக்க மாட்டான். அப்ப நான் என்ன செய்யறது? இருக்கிற 1 சென்ட் கூட அதை நாங்க ஒரு முழுமையா அதை அனுபவிச்சு என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ என் அக்காக்கோ தங்கச்சிக்கோ பிரிச்சு கொடுக்க முடியாத ஒரு சூழல் அவர்தான் இந்த தமிழக அரசு நமக்கு பண்ணிருக்குது. இதை பலமுறை நாங்கள் கடிதல் வாயிலாக சொல்லியிருக்கிறோம், பலமுறை நேரடியாகவே நாங்கள் எல்லாம் ஊர் பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். ஆனால் எல்லாமே கடைசி வரைக்கும் எந்த ஒரு திட்டமும் ஒன்றும் செய்யவில்லை. நாங்கள் கேட்பது என்னவென்றால், அவர் குடியிருக்கும் வீட்டு மனை சரிவரை ஆய்வு செய்து அளந்து அவர்களுக்கு பெயருக்கு பட்டா மாற்றம் ஏற்படுத்தி கொடுத்து அந்த கணினியில் பதிவிறக்கம் செய்து கொடுத்து அந்த கணினி பட்டாவை வைத்துக் கொண்டால் தான் நாங்கள் இனிவரும் சங்கதிகள் கூட அதை நாங்கள் பயன்பாட்டு கொடுக்க முடியும். இப்போ என் பிள்ளைக்கு நான் படிக்க வைக்கணும், இருக்கிற 5 சென்ட் நிலத்துல வித்து படிக்கணும்னு நினைக்கிறேன், விற்க முடியல. பொண்ணு கல்யாணம் பண்ணோம், அந்த இளவிக்க பண்ண முடியல. பையனுக்கு ஒரு டாக்டர் சீட் கிடைக்குது, வித்து படிக்க பண்ண முடியல. பிரயோஜனம் இல்லாமல் இந்த மக்கள் நாங்கள் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டுகின்ற அவல நிலையை இந்த தமிழக அரசுக்கு எங்களுக்கு கொடுத்திருக்குது. அதனால வேதனையோடு இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் நினைக்காதீங்க. இன்று எல்லாருடைய சூழல் இன்றைக்கு விவசாயத்தை சார்ந்து விவசாய தொழில் சார்ந்த மக்கள் ஏதோ ஒரு நாள் வேலை வெட்டி ஏதோ போகணும்னு சொல்லி போய் கொஞ்ச நேரம் வந்திருக்கிறாங்க. இதுக்கு பதிலடி சரியா இல்லை என்றால் இது மாபெருமாக ஒரு பெரிய முற்றுகையிடும் போராட்டமாக விரைவில் நாங்கள் அனைவரும் கலந்து பெரியகாவனம் சின்னகாவனம் இருக்கிற பக்கத்துல கிராமங்கள் எல்லாமே கலந்து நாங்கள் பெரிய முடிவு செய்வோம். குறிப்பா சின்னகாவனுக்கு மட்டும் நான் சொன்னா, பெரியகாவனம் வந்து வருவாய்த்துறையில பொன்னேரி நம்பர் 2ல அது வருது. சின்னகாவனம் தனி வில்லேஜ். சின்னகாவனம் வந்து 55 கிராமம், 55 கிராமம் வந்து எங்களை சுத்தி தான் ஏர் சிவன், மணிமகண்டிகை, பரிகுப்பட்டு, கூடாஞ்சேரி, கனகவலிபுரம், லட்சுமிபுரம் போன்ற ஊர்கள் எல்லாம் இந்த 55 சின்னகாவனம் கிராமம் நம்ம அடங்கி இருக்கிறதுனால் டிஆர்எஸ் சொன்ன சின்னகாவனம் கிராமம் வச்சு அப்படின்னாரு.
சின்னகாவனம் எங்க சார் கிராமம்? சின்னகாவனம் நகரத்துல நான் ஒரு கவுன்சில் இருக்கிறேன், இன்னொருத்தர் கவுன்சில் இருக்கிறேன், 3 கவுன்சில் இருக்கிறோம். நான் இந்த நகர மண்டலத்துல ஒரு துணைத் தலைவராக இருக்கிறேன். என்ன சார் கிராமம்? இல்ல சின்னகாவனம் கிராமம், கிராமத்துக்கு நாங்க பட்டா கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அது விஷயமா கொண்டா இந்த அஜித் படத்துல வர மாதிரி அத்திப்பேட்டில் ஒரு கிராமமே இல்லாத மாதிரி சின்னகாவனம் எங்களுக்கு இந்த கிராமத்தையே பொன்னேரி நகரத்துக்கு உட்படாம கிராமம் சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதை புறக்கணித்திருக்கிறார்கள். இதனால் நாங்கள் அனைவரும் மிக மிக எங்க போனாலும் பட்டா, அது ஒரு பேங்க்குக்கு போய் லோன் வாங்க முடியல, ஒரு சொசைட்டிக்கு போய் லோன் வாங்க முடியல. எந்த ஒரு அந்த நிலத்தை வைத்துக் கொண்டு நாங்களும் எங்களை சார்ந்த சங்கதிகளும் எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் இல்லாமல் பேரு கொண்டுதான் இருக்கின்றோம். இதற்காக கண்டித்தான் இது ஒரு 100-200 பேர் நாங்கள் சென்றிருக்கிறோம். பெரியகாவனம் சின்னகாவனம் கிராமம் அடுத்தடுத்த கிராமங்கள் ஒன்றிணைந்து பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று கூறிக்கொள்கிறோம். இதுவரையும் பாருங்க, நாங்க வந்து 2 மணி நேரம் ஆகுது. எந்த வருவாய்த்துறையும் எங்களுக்கு செவி சாய்த்து எதுக்கு 100 பேர் வந்துக்கிறீங்க, நான் ஒரு வைஸ் சேர்மன் வந்துக்கிறேன், ஒரு கவுன்சில் வந்துக்கிறாரு, எங்க ஊர்ல இருக்கிற பெரியவங்க வந்திருக்கிறாங்க, இது வரைக்கும் ஒரு அதிகாரி கூட வந்து என்ன உங்க கோரிக்கை, என்ன விஷயம், எதனால ரோட்ல 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்துருக்கிறோம், இது வரைக்கும் எங்களை யாரையும் தொடர்பு கொண்டு எங்களுடைய கோரிக்கை செவிசாய் கூட இல்லை. அப்படி அவலையிலே தான் தமிழக அரசு எங்களெல்லாம் வஞ்சிக்கிட்டு தள்ளப்பட்டது நான் வேதனையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பட்டா வழங்கு ஏழை எளிய மக்களை ஏமாற்றாதே. மாவட்ட ஆட்சியரே சார் ஆட்சியரே வட்டாட்சியரே நீங்க நாங்க யூஸ் பண்ண நீங்க என்ன யூஸ் பண்ணீங்க? என் பேர் சாமுண்டி. சின்னகாவனம் கிராமத்துல இருந்து வரோம். சின்னகாவனம், பெரியகாவனம், 3வது வார்டு, 4வது வார்டு, 5வது வார்டு, இந்த 3 வார்டுல இருந்து வந்திருக்கோம் சார். எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்காக, மேம்படுத்துறதுக்காக பட்டா வழங்க கோரி ஆர்டிஓ சாரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நிறைய தலைமுறைகள்லாம் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸை பார்த்துருக்கு. இருந்தாலும் எங்கள் தலைமுறை நல்லா இருக்கணும், எங்களுக்கு அடுத்த சந்ததியெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுட்டு இப்போ எங்களுக்கு பட்டா கோரி நாங்கள் ஆர்டிஓ சாரை பார்க்க வந்திருக்கோம். இதுக்கு மேலேயும் சார் எங்களுக்கு பட்டா வழங்கலை அப்படின்னா எங்கள் போராட்டம் இன்னுமே அதிகமாக தான் சார் இருக்கும். வீட்டு வரி கட்டுறோம், தண்ணி வரி கட்டுறோம், குழா வரி கட்டுறோம், எல்லா வரியும் எங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க, ஓட்டும் எங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியல. சின்னகாவனம், பெரியகாவனம் பகுதி மக்கள் வந்து ஒதுக்கப்பட்டவராக இருக்காங்க. அதுக்கான காரணமும் எங்களுக்கு தமிழக அரசு எங்களுக்கு கொடுக்கணும் சார். இந்த போராட்டத்தின் அடிப்படையில் எங்களுக்கு பட்டா வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதுக்கும் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் எங்கள் போராட்டம் தொடரும் சார். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, எங்கள் ஓட்டுரிமை அவங்களுக்கு வேணுமா இல்லையா அப்படின்றது தமிழக அரசு தான் சார் முடிவு பண்ணணும். சின்னகாவனம், பெரியகாவனம் பகுதி மக்களிடையே வந்து இதனால மோதல்கள் வந்து பிரச்சனை வராமல் தடுக்கணும் அப்படின்னா தமிழக அரசு தான் சார் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நன்றி சார். சாமுண்டி. வணக்கம் சார். நாங்கள் சின்னகாவனம் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் முறையாக எல்லா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு வருஷம் வருஷம் வாக்குப்பதிவு பண்ணுறோம். ஆனால் 50 காலமாகவே நாங்கள் பட்டா இல்லாமல் வாழறோம். எங்களுடைய தாத்தா காலம், என் அப்பா காலம், எனக்குமே பட்டா இல்லாத இருக்கிறோம். இப்போ ஒரு கரண்ட் வாங்கினோன்னா கூட பட்டா கேட்குறாங்க. டேக்ஸ் நாங்கள் கரெக்டாக கட்டுறோம்.
சின்னகாவனம் கிராமம், பெரியகாவனம் கிராமம் எல்லாருமே சேர்ந்து தான் வந்திருக்கிறோம். ஸோ எங்கள் பசங்க காலத்துக்காவது எங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும். ஒரு பட்டா இருந்தால் தான் ஒரு லோன் போட்டு எதாவது பண்ண முடியும், செய்ய முடியும். அதுக்காக தான் சார் வந்திருக்கோம். எங்களுக்கு கண்டிப்பாக பட்டா வேணும். பட்டாக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஊர் கிராமம் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கணும் தான் நாங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் தேடி வந்திருக்கோம் ஐயா. நன்றி. என்ன சார்? ஐயா பார்த்துருக்கோம், சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு நல்ல தகவல் வர வரைக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம். இல்லைன்னா வாக்கை நாங்கள் புறக்கணிக்கிறோம். தேர்தல் வரப்போகுது, தேர்தலில் நாங்கள் வாக்கு போட மாட்டோம். இந்த நாங்கள் சின்னகாவனம், பெரியகாவனம், பட்டா இல்லாத கிராமம் எல்லாருமே சொல்கிறோம். நாங்கள் எல்லாமே வாக்கை புறக்கணிக்கலாம் தான் ஆலோசனை பண்ணின்னுக்கிறோம். ஒரு நல்ல வழி பிறக்கணும் சார், அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். என் பேர் உமா. வெளியே நீங்க பேட்டி கொடுக்க வெயிட் பண்ணுகிறாரு. பேட்டி கொடுக்க பின்னாடி நிக்கிறாரு. வஞ்சிக்காதே சின்ன காவனம் பெரிய காவனம் கிராமத்தை வஞ்சிக்காதே வேண்டும் 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 பட்டா எங்களுக்கு வேண்டும் 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 பட்டா எங்களுக்கு வேண்டும். தமிழக அரசு நடவடிக்கை பட்டா வழங்கு குடியிருக்க பட்டா வழங்கு தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் கொடுத்த புகார் என்னாச்சு? தமிழக அரசு கவர்மெண்ட் எப்பெல்லாம் பட்டா வழங்கலாம் சொல்லுவோம். நாங்க புறம்போக்குல கூட இல்ல, கிராம நத்தத்துல இருக்கிறோம். சின்னகாவனம் டவுன்ல இருக்குதா இல்லீங்களா? சின்னகாவனம் ஒன்னேறு நகராட்சியில இருக்குதா இல்லையா? இல்ல சார், இல்லன்றீங்களா? அது தனி கிராமன்றீங்க. அப்படி தனி கிராமம்னா ஒரே ஒரு நாள்ல கால கூட தனிநபர் அவங்க லட்சம் கொடுத்தாலும் பிரோஜனம் இல்லை. அவங்க சார்ந்த பிரதிநிதிகள் கவுன்சில் நாங்கள் லட்சம் சின்னகாவனம்